இப்போ விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா எப்படி செயல்பட்டு இருக்காரு, களத்தில் எப்படி செயல்பட்டு இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நான் அதை ஒன்னு சொல்லணும்னு வச்சுக்க, நீ அருள் இப்படி சொல்லிட்டாரு, பாமக என்ன போச்சு சொல்லிட்டாரு, இவங்க அங்க கூட்டு போறாங்கன்னு சொல்லுவீங்க. இங்க பாருங்க, ஏங்க ஒன்னு சொல்றேன், அரசியலுக்கு யாரு வேணாலும் வருவதற்கான தம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்த யாரு வேணாலும் வரலாம், அரசியலுக்கு வரலாம். அவர்களுக்கு மக்கள் ஆதரவு வேணும், மக்கள் ஓட்டு போடணும். அவரோடு இளைஞர்கள் இன்றைக்கு தேனியை போன்று சுற்றி சுரண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா அது யார் தடுக்க முடியும்? அது அவங்களுடைய தலையில இருந்து. ஆனா யாரை குறைச்சு மட்டும் மதிப்பிடாதீங்க, அரசியல் களத்தில் யாரை குறைச்சு மதிப்பிடாதீங்க. பணத்தை கொடுத்து மட்டும் ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சாலும் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கும். திமுக அதிமுக ஒரு மாற்ற ஒரு அணி இருக்க வாய்ப்பு ஏன் வரட்டுமே, அதனால என்ன தப்பு? திமுக அதிமுக தான் ஆளுநர் தான் இருக்கு, என்ன ஒரு மாற்றம் தான் வரட்டுமே, அதெல்லாம் ஒரு தப்பு இல்லையே.